பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். இந்த நடக்கக்கூடாத சம்பவம், ஒரு மதவெறி கோழைகளால இங்க பகல்காம்ல நடந்த சம்பவத்தை பிபிசி நிறுவனம் ஆல்ரெடி நம்ம பிபிசி நிறுவனம் பார்த்திருப்போம். இந்தியாவுக்கு எதிராக பல செய்திகளும் கட்டுரைகளும் வெளியிட்டு கொண்டேதான் இருந்தது. அதற்கு நிறைய சம்மன் அனுப்பி நம்ம மிக கோர்ட் வரையும் இழுத்திருக்காங்க இங்க ஆளுகிற அரசாங்கம். பட் மீண்டும் இந்த சம்பவத்திலும் அவங்க மிலிட்டன்ட் அப்படிங்கிற வார்த்தை, அந்த தீவிரவாதிகளுக்கு பதில் மிலிட்டன்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணனால மத்திய அரசாங்கம் ஏதோ ஒரு நோட்டீஸ் அனுப்பதா செய்திகள் வருதே. அதன் பின்னணி என்ன மாதிரியான நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, பிபிசி நிர்வாகம் என்ன மாதிரியான நியூஸ் அதை அவங்க வெளியிட்டாங்க? வணக்கம். இது எதிர்பார்க்க ஒரு சமாச்சாரம் தான். ஏன்னா ஃபாரின் மீடியா அப்படின்னு வரும்போது எப்பவுமே அவங்க இந்தியாவுடைய நலனுக்கு, இந்தியாவுடைய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் தான் எடுத்துட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி 2014 அப்புறமா இந்த ட்ரெண்டை நான் ரொம்ப முக்கியமாவே பார்க்கிறேன். அதுக்கு முன்னால கூட அவங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ரொம்ப ஓரளவுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்துட்டு இருந்தாங்க. நரேந்திர மோடி பிரதமரான பிறகு எப்பவுமே அவங்க ஆப்போசிட்ல தான் இருப்பாங்க. அதை தான் நாம 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2013 இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்பவத்துல கூட பிபிசி மட்டும் இல்லை, நீங்க பிபிசி மட்டும் குறிப்பா சொல்றீங்க, ஏன்னா பிபிசிக்கு மட்டும்தான் இப்போ நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. ஆனா வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸ் அந்த மாதிரி இன்னும் பிரபல பத்திரிகைகள்லாம் இந்தியால அவங்களுடைய இந்த பிளாக் போஸ்ட் அதெல்லாம் ஒன்றும் வரதில்லைங்கிறதுனால அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கல. இதை தவிரவும் ஒரு 16 பாகிஸ்தான் சேனல்ஸையும் க்ளோஸ் பண்ணிருக்கிறாங்க, அதாவது பிளாக் பண்ணிருக்காங்க. ஜியோ நியூஸ், டானு, ரஃப்தார் அப்படின்ற ஒண்ணு, போல் நியூஸ், ஏஆர்ஒய் நியூஸ், சமா நியூஸ், இந்த மாதிரி நிறைய நியூஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய எக்ஸ் தளங்கள், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கூட இவங்க பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல பிபிசி இந்தியா எப்படி ரிப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான் சஸ்பெண்ட்ஸ் விசா ஃபார் இந்தியன்ஸ் ஆஃப்டர் டெட்லி அட்டாக் ஆன் டூரிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா இதை படிக்கிறங்க. அதாவது சுற்றுலா பயணிகள் மேல் கொடூரமான தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தான் இந்தியர்களுக்கு விசாவை நிறுத்தி வைத்திருக்கிறது அப்படின்னு போட்டா உலகத்துல படிக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்குவாங்க, என்னமோ இந்தியா தான் பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு பாகிஸ்தானுடைய சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டுட்டா மாதிரி அவங்க நினைச்சுக்குவாங்களா மாட்டாங்களா? இது ஒரு விஷயம். இது லேட்டஸ்ட். இப்ப நான் சொல்றது லேட்டஸ்ட். நீங்க அதை கோட் பண்ணல, நான் கோட் பண்றேன். இதுக்கு முன்னால நீங்க சொன்னது வருது, மிலிட்டன்ட் அட்டாக் அப்படின்னு போடுறான். அதாவது பாகிஸ்தான் இந்தியாக்குள்ள பாகிஸ்தானியர் இந்தியாக்குள்ள நுழைஞ்சு ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு இது மாதிரி உங்களுடைய மதம் என்ன, உங்க மொழி என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்துக்கள்னு தெரிஞ்ச உடனேயே, அதாவது இந்து அடையாளங்கள் இருக்கின்றனமா இல்லையான்னு தெரிஞ்ச உடனேயே சுட்டுட்டாங்க. இது ஒரு மத தீவிரவாதம் தான். ஆனா அவங்க தீவிரவாதிகளை நீங்க டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லணுமா அல்லது போராளிகள் அப்படின்னு சொல்லணுமா? நம்ம திருமாவளவன்தான் நான் கேட்கணும். திருமாவளவன் கிட்டத்தட்ட அதே மாதிரி திருமாவளவன் இந்த டிஎம்கேனுடைய ஆதரவு பத்திரிகைகள், பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் ஹிந்து நம்ம பேர், ஆனா ஏன் இந்துன்னு இன்னும் அவங்க அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்களே பார்த்திருப்போம் முதல் பேஜ்ல என்ன மாதிரியான செய்திகள் வெளியிட்டாங்க. அதற்கு அதுல டைரக்டரா இருக்கிற மாலினி பார்த்தசாதியே நான் வெக்கப்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களே சமூக வலைதளம் போட்டாங்க. இங்க இருக்க பத்திரிகைகள் அப்படிதானே இருக்கு. இல்ல, பாகிஸ்தான் ரிட்டாலியேட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதாவது பாகிஸ்தான் ரிட்டாலியேட் சொன்னா, அதாவது இந்தியா ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கு, அதனாலதான் பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்றதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சது ஹிந்து. இதெல்லாம் வேணும்னே பண்ற குசும்பு சார். மாலினி பார்த்தசாரதி உடனே எக்ஸ் டைரக்டரா, இப்ப கூட டைரக்டரா இருக்காரா தெரியாது எனக்கு, ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ட்வீட் போட்டாங்க. ட்வீட் போட்டு அடுத்த நாள் அவங்க ஹிந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா, அந்த 16 பேருடைய போட்டோவையும் போட்டு நினைவஞ்சலின்னு ஒண்ணு போட்டாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இன் மெமோரியம் அப்படின்ட்டு அது போட்டது காரணம் இதனுடைய எஃபெக்ட். அதாவது மாலினி பார்த்தசாரதியினுடைய ட்வீட்டினுடைய எஃபெக்ட, எக்ஸினுடைய எஃபெக்ட தணிக்கிறதுக்காக, அதாவது இங்க இந்த ஃப்ரைடு டெம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது இதை பார்த்து கொதிச்சு போனவங்களெல்லாம் கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காக ஐஎன்பி மினிஸ்ட்ரில இருந்து ஏதாவது வந்துருச்சு சொன்னா பிரச்சனை அப்படிங்கிறதுனால
அதெல்லாம் வந்து ஆற போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு மெமோரியம் இன் மெமோரியம் அப்படின்னு போட்டுட்டாங்க அவங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி நிக்கி ஏஷியா அப்படின்னு ஒண்ணு உண்டு. நிக்கி ஏஷியாங்கிறது வந்து ஜப்பானீஸோட இது. அதுல வந்து அட்னான் அமீர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதுறாரு. பாக் வார்ன்ஸ் இந்தியாவாம். அதாவது பாகிஸ்தான் இந்தியாவை எச்சரிக்கிறது அப்படின்னு போடுறாரு. நியூயார்க் டைம்ஸ்ல சல்மான் மசூத் அப்படிங்கிறவர் என்ன போடுறாரு, தண்ணி வெள்ளத்தை நீரை நிறுத்தி வைப்பது ஒரு போருக்கான சமாதாரம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இட் இஸ் an act of war. இது போர் தான். அதாவது நம்ம சிந்து நதியினுடைய நீரை நிறுத்தி வைப்பது போர் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அதாவது என்னமோ இந்தியா தான் மிஸ்டேக் பண்ற மாதிரியும் பாகிஸ்தானுக்கு சைட்ல இருந்து எந்த விதமான இதுவும் இல்லாத மாதிரியும் அவங்க வந்து பேசுறது. கிரைசிஸ் டீபன்ஸ் ஃபார் இந்தியா. இது எப்படி இருக்கு? கிரைசிஸ் டீபன்ஸ் ஃபார் இந்தியாவா? அதாவது இந்தியாவுக்குள்ள நெருக்கடி அதிகமாகிறது அப்படின்னு போட்டிருக்கு. யாருக்கு நெருக்கடி அதிகமாகிறது? இதெல்லாம் என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் லெவல்ல, அதாவது இந்தியாவுக்கு எதிராக இன்னைக்கு கூட நான் சொல்றேன், எப்படியும் டிஎம்கேக்கு வந்து தனியா ஒரு செட்டு ஊடகங்கள் இருக்கின்றனவோ, அதே மாதிரி வேர்ல்டு லெவல்ல பாகிஸ்தானுக்கு மட்டுமே ஆதரவாக செயல்படும் பல்வேறு மீடியா ஹவுசஸ் இருக்கின்றன, பத்திரிகைகள் இருக்கின்றன, பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருப்பார்கள். அப்போதான் வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து ஒரு இது கிரியேட் பண்ண முடியும். அதாவது ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட், உலக அளவுல ஒரு பப்ளிக் சென்டிமெண்ட் இந்தியாவுக்கு எதிராக வர வேண்டும் அப்படின்னு தான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப அதனால்தான் நீங்க இப்போ பார்க்கலாம், பிரதமர் வந்து வேற எங்கேயாவது வெளிநாடுகளுக்கு போகும்போது கரெக்டா அந்த இடத்துல ஒரு 10-15 பாகிஸ்தானியர்கள் போர்க்கொடி தூக்குவாங்க, முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படிம்பாங்க. ஏன் நம்ம ராகுல் காந்தி இருக்காரு, வேற யாருமே வேண்டாம். நம்ம ராகுல் காந்தி, அதாவது லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன். இது லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் சொல்லிக்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன் சார். இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம நாட்டுல லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன். காங்கிரஸ் கட்சியில இருக்கிற மூத்த தலைவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே தானே அவங்களும் பேசுறாங்க. அதுக்கு நான் அதுக்கு பேர் வச்சிருக்கேன், காங்கிரஸ் பார்ட்டிஸ் பாக் டங், பாகிஸ்தான் டங் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஆரம்பத்துல இருந்து வட்ரா குடும்ப உறுப்பினர் அப்படிங்கிறது நான் சொல்றேன். பிரியங்கா காந்தி இன்னும் பேசல சார், நல்ல விஷயம். ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு, ஆனா ஓரளவு கான்ட்ரவர்சி அவர் பண்ணிட்டாரு, அவாய்ட் பண்ணிட்டாரு. மல்லிகார்ஜுன் கார்கே, ஜெயராம் ரமேஷ் 2 பேரும் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்ம வந்து எதிர்கட்சி தலைவர்கள் கூட்டம் நடத்தும் போது இவர் வந்து பீகார்ல போயிட்டு தேர்தல் மீட்டிங்ல கலந்துக்கிறாரு பிரதமர் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறமா சைஃபுத்தீன் சோஸ் அப்படின்ட்டு காஷ்மீர் இவர் தான், அவர் காங்கிரஸ்காரர் தான். அவர் என்ன சொல்றாரு, பாகிஸ்தான் இதில் சம்பந்தப்படவில்லை அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னா உடனே அதை ஏத்துக்க வேண்டியது தானே, அதுக்கப்புறமா நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மை என்னங்கிறத கண்டறிய வேண்டியது தானே அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, அதாவது டயலாக் தான். பாகிஸ்தான் கூட இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஆனா ஒத்துக்கிறாரு, பாகிஸ்தான் கூட தான் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு டயலாக் பேச்சுவார்த்தை ஒன்றுதான் சரி அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. சித்தராமையாவும் அதே தான் சொல்றாரு. எதுக்கு ஆல் இண்டியா ஆல் பார்ட்டி மீட்டிங்குக்கு இவர் வரல, பிரதமர் வரல, இப்போதைக்கு போரெல்லாம் தேவை கிடையாது, பிரதமர் மோடி வந்து ஸ்பூனிங் பீப்புள் அப்படின்னாரு. அதாவது எல்லாருக்கும் தொப்பி போடுறாரு அவரு. அப்படி அந்த கன்னடால தொப்பி போடுறது அப்படின்னு சொன்னா ஏமாத்துறது அப்படின்னு அர்த்தம். பிரதம மந்திரி ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சஷித் அவர் 2 பேர் தான் சார் காங்கிரஸ் கட்சியில வந்து கிட்டத்தட்ட இது வடட்டிவார் சொன்னாரு. அதுக்கப்புறமா இவர் சொல்றாரு, மணிசங்கர் ஐயர் சொல்றாரு. மணிசங்கர் ஐயர் ஜஸ்ட் 2 days பேக் தான் ஒரு இது போட்டிருக்காரு, ஒரு மேட்டரை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, இது வந்து அன்பினிஷ்டு அஜெண்டா தான், அதாவது பார்ட்டிஷன், அதாவது நாட்டினுடைய பிரிவினையின் போது தீர்க்கப்படாத சில பிரச்சனைகள் இருக்கு, அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இப்போ இந்தியால அந்த காலத்துல 1947ல இந்தியாவிலேயே தங்கிய இஸ்லாமியர்கள் தாங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக நினைத்துக் கொள்கிறார்களா அப்படிங்கிறத நீங்க பாருங்க அப்படின்ட்டு இவர் வந்து மோடி அரசுக்கு கேட்கிறாரு. அதாவது இஸ்லாமியர்கள் இன்னைக்கும் வந்து 2ஆம் பட்ச குடியரசு குடிமக்களாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. பாத்தீங்களா, ராபர்ட் வாட்ரா.
அதே டோன் அண்ட் டேனரை தான் இவர் சொல்றாரு. இதையே தான் பாகிஸ்தான் சொல்றா. இவங்க என்னென்னலாம் பேசுறாங்களோ அது எல்லாமே பாகிஸ்தான் மீடியால வந்து ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் மீடியாக்களுக்கும் உலகத்துல ஆன்டி இந்தியா மீடியாக்களுக்கும் ஏகப்பட்ட கண்டென்ட் சப்ளையர்ஸ் இவங்க தான். இவங்க சொல்றதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. சோ இந்தியால வந்து அக்செப்டன்ஸ் இருக்கா முஸ்லிம்களுக்கு அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. ஜெயராம் ரமேஷும் கார்கேயும் கிட்டத்தட்ட மோடியை மட்டும்தான் குறை சொல்றாங்க. நம்ம திருமாவளவன் மாதிரி அமித்ஷா பதவியை விட்டு இறங்கணும், இவர் பதவியை விட்டு இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கரெக்டா பேசிருக்கிறாங்க. ஒன்னு சசி தரூர், ரெண்டாவது ரேவந்த் ரெட்டி. இவங்க 2 பேர் தான் பொலிட்டிக்கலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அவங்க போட்டிருக்கிறாங்க. ஆனா இதனால எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, காங்கிரஸ் கட்சி வந்து ப்ரோ பாகிஸ்தான் கட்சி. காங்கிரஸ் கட்சி ஒரு இஸ்லாமிய கட்சி, இஸ்லாமியர்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கும் கட்சி, இஸ்லாமியர்களுக்காக மட்டுமே நடத்தப்படும் கட்சி அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் புருவாய் போயிட்டு இருக்கு. இது வந்து மீடியா காங்கிரஸ் கட்சி தலைவரை பத்தி கேட்டீங்க, அதனால நான் சொன்னேன். உங்களுடைய முதல் கேள்விக்கு நான் வரேன். எப்படி ஃபாரின் மீடியாஸ் மட்டும் இல்ல, இந்தியன் மீடியாவை நீங்க வந்து ஹிந்து பத்தி சொன்னீங்க. இந்தியன் மீடியாக்களை இந்த மாதிரியான தவறான பிரச்சாரத்தை பண்ணி இந்தியாவுக்கு எதிராகவே, இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவங்க வந்து மதத்தின் பெயரால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த 26 பேர் மதத்தின் பெயரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒருவர் முஸ்லிம். ராகுல் காந்தி என்ன பண்றாரு, ஸ்ரீநகர் போறாரு. ஸ்ரீநகர் போயிட்டு அந்த இஸ்லாமியருடைய வீட்டுக்கு போய் ஆறுதல் தெரிவிச்சுட்டு வராரு. அவர் வேற எங்கேயும் போகலைங்கிறது நீங்க ஞாபகப்படுத்திக்கீங்க. வேற யாரை பத்தி எதை பத்தியும் அவர் வந்து கவலைப்படவே இல்லை. ஏன்னா சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் எல்லாருமே இந்துக்கள் அப்படிங்கிறதுனால. இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்ட்டு இங்க ஒரு பெரிய மனுஷர் சொன்னாரு. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மறந்து போயிருக்க மாட்டீங்க. சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சொல்றாரு. சனாதனத்தை ஒழிப்பேன் அவர் ஆரம்பிச்சு வச்சது, இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து வர டெரரிஸ்ட அதை முடிச்சு வைக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க பாருங்க. எங்க இருந்து எங்க போறதுன்னு நீங்க பாருங்க மேட்ரு. அதுக்கு தான் நான் சொல்றேன், இந்த மாதிரியான அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வாய் பூட்டு போடணும். பொன்முடி மேல ஆக்ஷன் எடுங்க, போலீஸ் வழக்கு பதியணும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டு பண்ணாங்கல்ல உயர் நீதிமன்றம். ஏன் அவங்க உதயநிதி விஷயத்துல பண்ணல? இவர் வந்து பழிச்சார், அவ்வளவுதான். அதாவது பொன்முடி சொன்னது வந்து ஒரு மாதிரி ஒரு கேவலப்படுத்துற ஒரு சமாச்சாரம். எப்படி வந்து ஒரு இஸ்லாமிய மத திருமணத்துல போயிட்டு மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்து மதத்தை பற்றியும் அதனுடைய சடங்குகள் பற்றியும் மிக மிக அருவருக்கத்தக்க வகையில் கேவலமாக பேசினாரோ, அதே மாதிரிதான் இவரும் பேசுறாரு பொன்முடி. அதனால ஸ்டாலின் மேலையும் எந்த ஆக்ஷன் எடுக்கல. ஆனா பொன்முடி மேல மட்டும் உயர் நீதிமன்றம் வந்து ஆக்ஷன் எடுக்கிறது. இதை எல்லாத்தையும் விட கொடூரமானது உதயநிதி பேசினது. உதயநிதி வந்து இன ஒழிப்புக்கு அடித்தளம் அமைத்தார். நான் உங்களுக்கு சொல்றேன் சார், உதயநிதி சொன்னது வந்து இன ஒழிப்பினுடைய அடித்தளம். ஒரு காலத்துல பிராமணர்களை மட்டும்தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்துக்கள் மொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும், கேஸ் சேம்பர்ல போட்டு சாகடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு இதே உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ எந்த ஒரு நீதிமன்றமோ ஏன் முன்வந்து வழக்கு போடவில்லை அப்படின்னு நான் கேட்கிறேன். உயர் நீதிமன்றம் அந்த வழக்குகள், தனியாருடைய வழக்குகள் போட்ட பிறகுதான் அந்த வழக்குகள்ல விசாரணை நடத்தும் போது உயர் நீதிமன்றம் ஏதோ 2-3 கருத்துக்கள் சொன்னாங்க. அதை தவிர உதயநிதி மேல எந்த இதுவுமே கிடையாது. அன்னைக்கு உதயநிதி ஆரம்பிச்சு வச்சது இன்னைக்கு பாகிஸ்தான் வரைக்கும், பாகிஸ்தான்ல இருந்து கூட உள்ள வந்து நம்மளை தாக்கத்துக்கு, அதாவது இந்துக்களை தாக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டாங்க. ஏன் தெரியுமோ, இந்துக்களை தாக்கினால் இந்தியாவில் எந்த சட்டமும் நம் மீது பாயாது, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அந்த தைரியத்தை வளர்த்து விட்டது உதயநிதி மாதிரியான தற்குறிகள். சோ இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்தது தமிழ்நாடுக்குள்ளேயும் பரவ ஆரம்பிச்சிச்சு. எப்படி சம்பல்ல நம்ம பாக்குறோம், மகாராஷ்டிரால பாக்குறோம், மத்திய பிரதேஷ்ல பாக்குறோம், வெஸ்ட் பெங்கால்ல 2 வருஷம் முன்னால சந்தேஷ்காலியில பார்த்தோம், அதுக்கப்புறமா இப்போ முர்ஷிதாபாத்ல பாக்குறோம். எங்க போனாலும் இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல், இந்துக்களுக்கு தான் பாதிப்பு ஏகப்பட்டது இருக்கு. இந்துக்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையே வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணமே அயல் நாட்டு மீடியா கிடையாது, உள்நாட்டு மீடியாக்களும் உள்நாட்டு அரசியல்வாதிகளும் தான். அதைத்தான் வந்து பாகிஸ்தான்காரன் பயன்படுத்திக்கிறான். அதைத்தான் நம்ம சொல்றோம். ராகுல் காந்தியும் மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும் மு.க. ஸ்டாலினும் உதயநிதியும் மற்ற திமுக அமைச்சர்களும் பாகிஸ்தான் மொழியில் பேசுகிறார்கள்.
அவர்கள் பேசுவது பாகிஸ்தானுக்கு விருந்தாக அமைகிறது. அதை அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம மீண்டும் மீண்டும் தாக்குவதற்கு ஆயத்தம் செய்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. கேரியான். அடுத்தது நீங்க சொல்ற மாதிரியே வெளிநாட்டு மீடியா பார்த்திருப்போம், இங்க இந்த நீங்க சொல்ற இந்து பத்திரிகை பார்த்திருப்போம். இங்க தமிழகத்துல சில ஊடகவியலாளர்கள் இருக்காங்க. ஒருத்தர் அவரே சொல்லியிருக்காரு, என்னை அண்டானு கூட கூப்பிடுங்க அப்படின்னு இருக்காரு. இன்னொருத்தவங்க பேரு நம்மளுக்கு தெரியும், தீகாவோட சப்போர்ட்டரா இருக்கிற ஒரு பெண்மணியும் கிட்டத்தட்ட நம்மளோட மோடி அரசு குற்றச்சாட்டு பண்ணலாம், விமர்சனத்துக்குள்ளாக என்ன வேணா பண்ணலாம், கேள்வி எழுப்பலாம். பட் ராணுவத்தையை இவங்க இதை வச்சு கேள்வி எழுப்புவது அப்படிங்கிறது இங்க இருக்கிற நம்ம தேசியவாதிகளுக்கு கோபம் ஏற்பட்டு அவங்க மேல வழக்கு பதியப்படாதா? தேச துரோக வழக்கு. அசாம்ல ஒரு எம்எல்ஏ கைது செய்யப்படுறாரு. ஆனா இங்க இருக்கிற 2 தமிழகத்துல சேர்ந்த 2 பத்திரிகையாளர்களும் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ற ஒரு பெண்மணிய ஏன் எந்த வழக்கும் போடாம கைது செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்புறாங்களே. அவங்க மேல இல்ல, அவங்க மேல மட்டும் இல்ல, அந்த இயக்கத்தை சேர்ந்த, நீங்க சுந்தரவள்ளி தான் பேசுறீங்கன்னு தெரியும் எனக்கு. அவங்க மட்டும் இல்ல, அந்த இயக்கத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் மேல, அவருடைய அந்த இயக்கம் தலைவர் வீரமணி மேல கூட அந்த கேஸ் போடலாம். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பாக்குறாங்க. இது வந்து மாநில அதிகாரத்துல வருது அப்படிங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல. இதே ஒரு உத்தரப்பிரதேசத்திலயோ அசாம்லயோ இருந்துன்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அதிரடியான முதல்வர்கள். அவங்க வந்து கரெக்டா உள்ள புடிச்சு போட்டுடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இவங்க சுந்தரவள்ளி என்ன சொல்றாங்க, பிரதமரே தூண்டிவிட்ட செயல் தான் இது. ராணுவ வீரர்களே வேணும்னே வந்து இங்க ராணுவ உடையில இருக்கிறவங்க ராணுவ வீரர்களே சுட்டு கொண்டுபிட்டு அந்த பழிய பாகிஸ்தான் முஸ்லிம்கள் மேல போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடனே இதை விட உங்களுக்கு வந்து வேற எதுவுமே வேண்டாம். செடிஷன்ங்கிற அளவுக்கு நீங்க போகல அப்படின்னாலும் ஒரு தவறான தகவல், அவதூறு பரப்புதல் அப்படிங்கிற பேர்லயாவது இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கணும். அதே மாதிரி செந்தில் வேல் வந்து ரொம்ப காட்டமா பேசும்போது அவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் வெடிப்பு, கார்ல சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு தான் சொல்றாரே தவிர அதனுடைய பின்னணி என்ன அதுக்கப்புறமா தானே நம்மளுக்கு தெரியும். ஆனா அன்னைக்கு வந்து அண்ணாக்கு தெரியும் அது வந்து சிலிண்டர் வெடிப்பு கிடையாது, அது வந்து பயங்கரமான இஸ்லாமிய தீவிரவாத செயல் அப்படின்ட்டு. அதாவது திட்டமிட்டு இருக்கிறாங்க, 1000 பேரை கொல்றதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க. நான் 1000 பேர் ஏன் சொல்றேன் தெரியுமா, அங்கே வெடிப்பட்ட வெடிப்பொருள்கள் ரசாயன வெடிப்பொருள்கள் 1, 2வது ஆணிகள், அதுக்கப்புறமா மற்ற ஐட்டம்ஸ், அந்த பேட்டரி அது இதெல்லாம் வச்சு பார்த்தா அது எவ்வளவு பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன், அது வந்து எவ்வளவு வெடிகுண்டுகளை வெடிக்க செய்யக்கூடிய சமாச்சாரம் அப்படிங்கிறது எனக்கும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட், ஐ எம் நாட் அ பாம்பு எக்ஸ்பர்ட், பட் ஓரளவுக்கு நான் வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை வந்து கொல்லக்கூடிய, அதாவது பாம்பேல நடந்ததை விட மிகப்பெரிய அளவில் நடக்க வேண்டிய ஒரு சமாச்சாரமா இருந்தது. அதை வந்து இந்த செந்தில் வேல் அப்படிங்கிறவர் டிஎம்கேனுடைய அனுதாபி. நம்ம வந்து அனுதாபியை ஞானசேகரன் அனுதாபின்னு தானே நீங்க சொன்னீங்க, அதனால இவரையும் அனுதாபி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜாஃபர் சாதிக்கு வந்து கட்சிக்காரர், ஆனா இவங்கெல்லாம் அனுதாபி தம்பி அப்படின்லாம் வச்சுக்கலாம் நீங்க. ஸோ ஒரு டிஎம்கே அனுதாபி ஓப்பனாவே சொல்றாரு, இது வந்து அந்த இன்சிடென்ட்டை இன்னைக்கு கூட அவர் வந்து ஒரு சாதாரண சிலிண்டர் வெடிப்பு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னா இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதாவது அந்த கட்சி தலைமை தான் அவங்களெல்லாம் வந்து கண்ட்ரோல் படுத்தி வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் என்ன சொன்னார்னு சொல்றேன். அவர் வந்து மூத்த பத்திரிகையாளர், நல்ல கருப்பா கண்ணாடி போட்டு இருப்பார். அவர் சொல்றாரு, இதுல வந்து மத தீவிரவாதமே கிடையாது, இது வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தான், மத தீவிரவாதம் கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஏன் சுட்டு கொண்டாங்க, அந்த பொண்ணை ஏன் சுட்டு கொல்லல, போய் மோதிக்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னாங்கல்ல, ஏன் வந்து ஆடைகள் எல்லாம் கழட்டி செக் பண்ணினாங்க, மத அடையாளம் இருக்கான்னு கேட்டாங்களா இல்லையா, கல்மா படிக்க தெரியுமா தெரியாதான்னு கேட்டாங்களா, இது மத தீவிரவாதம் இல்லை, இது கல்மா தீவிரவாதம். நான் அதை சொல்றேன் சார், கல்மா டெரர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை இஸ்லாம் பத்தி யாராவது ஏதாவது அவங்களுடைய மத புஸ்தகங்கள்ல இருக்கிறத சொன்னாரே நூபுர் சர்மா மாதிரி, அதை கூட அவங்களால தாங்கிக்க முடியாம பல பேரை கொண்டுடுறாங்க. ஜெய்ப்பூர்ல ஒரு டெய்லரை கொண்டாங்க, இங்க ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்தாரு அமராவதியில, நாக்பூர் பக்கத்துல அமராவதியில, அவரை கழுத்து வெட்டி கொண்டுட்டாங்க. இந்த மாதிரியான தீவிரவாதம் தான் மத தீவிரவாதம்ங்கிறது.
ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே இதை பண்ணும்போது, அடுத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிராக பண்ணும்போது, இது மத தீவிரவாதம் இல்லாம வேற என்ன தீவிரவாதம் நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா அங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்கிறாங்க, கொன்னு இருக்கிறாங்க. அப்போ இது மத தீவிரவாதம் இல்ல. இது வந்து பாஜக வேணும்னே மத தீவிரவாதமா மாத்துது. அவங்களுக்கு வந்து இது வேணும். சுந்தரவள்ளி இன்னொன்னு சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து எலெக்ஷன்ல அவர மாதிரியே இன்னும் நிறைய பேர் இதே சொன்னாங்க. மோடிக்கு வந்து புல்வாமால வந்து பாலாகோட்ல போயிட்டு அட்டாக் பண்ணாங்க. தேவையில்லாத வேலை அது. அவங்களுக்கு வந்து 2019 பாராளுமன்ற தேர்தலை ஜெயிக்கணும். ஏன் அப்படி பார்த்தோம்னா 2024 தேர்தலுக்கு முன்னாலே கூட ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணிருக்கலாமே. பண்ணலையே மோடி. ஆனால் இப்போ வந்து பீகார் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். அதனால இதை பண்றாரு. அப்படின்னா வந்து தமிழ்நாடு அடுத்தது தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது மே மாசம். அப்படின்னா மார்ச் மாசத்துல மோடி எதான் பண்ணுவார்னு அர்த்தமா? அதாவது எல்லாத்துக்குமே ஒரு உள்நோக்கம் கற்பிச்சுக்கிட்டு நம்மளுடைய பாதுகாப்பு படையையும் கேவலப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு அவங்க சொல்றாங்கல்ல 8 லட்சம் பேர் பிலாவல் புட்டோ சொல்றது தானே இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? 8 லட்சம் பேர் பாதுகாப்பு படையில இருக்கிறாங்க காஷ்மீர், பஞ்சாப், காஷ்மீர்ல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து உள்ள எப்படி வர முடியும்? பாதுகாப்பு துறையினுடைய மெத்தனம் தான். மோடி போகணும் சார். சுப்பிரமணியம் சாமி என்ன சார் சொன்னாரு? சுப்பிரமணியம் சாமி சொல்றாரு இது வந்து டோட்டல் ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் மோடி. மோடி வந்து 2 நாடுகளை தான் வந்து சிநேகமா பார்த்துக்கிட்டு இருந்தாரு, துருக்கியும் சீனாவும். எவ்வளவு தவறான பேச்சு பாருங்க. துருக்கியும் சீனாவையும் தான் இவர் வந்து கல்டிவேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த 2 நாடுகளும் பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கு. நம்ம சைட்ல இருக்கிறது வந்து இஸ்ரேல் ஒண்ணுதான். அந்த இஸ்ரேல் நம்ம நாடு கூட ஆதரவு நிலையில இருக்க காரணம் வந்து மோடி கிடையாது. மோடி போன பிறகுதான் பாகிஸ்தான் பிரச்சனை தீரும் அப்படின்னாரு. 2013 முன்னால பாகிஸ்தான் 2014 முன்னால பாகிஸ்தான் பிரச்சனை தீர்ந்து போயிருந்ததா? என்ன அறிவு கெட்டத்தனமான ஒரு பேச்சுன்னு நீங்க பாருங்க. இது மாதிரி நிறைய பேர் நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வட்ரா சொன்னது, ராபர்ட் வாட்ரா அப்படிங்கிற அந்த முதல் குடும்பத்தினுடைய சோனியானுடைய மாப்பிள்ளை சொன்னது, இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறாரு. இந்தியாவுக்குள்ள இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு இயல்பு வாழ்க்கை இல்லை. அதனால்தான் அந்த அச்சுறுத்தல்னால்தான் வந்து அவங்க இந்துக்களை கொள்றாங்க. இது எப்படி இருக்கு? இந்துக்களை கொள்றதுக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு அச்சுறுத்தல் வந்த பிறகும் லேட்டஸ்ட் சமாச்சாரம் சார், வக்ஃப் போர்டுனால எவ்வளவு இந்துக்கள் நிம்மதி இழந்து தூக்கத்தை இழந்து தவிக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எல்லா ப்ராப்பர்ட்டி அவன் கண்ணு வச்சதெல்லாம் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் என்னுடைய சொத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அவன் பாக்குறதெல்லாம் அந்த காலத்துல இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் தெருவுல உலா போவாங்க. உலா போகும்போது பெண்கள் எல்லாம் உள்ள போயிடுவாங்க. என்ன பயம் தெரியுமா? அந்த பெண்களை பார்த்தா அந்த பொண்ணை அந்தப்புறத்துக்கு கூட்டிட்டு வா, அந்த பொண்ணு அந்தப்புறத்துக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. வேற வழியே கிடையாது. போய் தான் ஆகணும் நாம. அந்த அனுப்பிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். அதே மாதிரி இவங்க வந்து இது இந்த கண்ணுல அவங்களுடைய பார்வையில படுற எல்லா நிலமும் என்ன எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந் ஒரு 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 பண்டிகை நடத்த முடியல, ஒரு காவடி ஃபெஸ்டிவல் நடத்த முடியல உத்தரப்பிரதேசத்துல. வெஸ்ட் பெங்கால்ல வந்து தசரா, துர்கா பூஜா ப்ரொசஷன் நடத்த முடியல, ராமநவமி நடத்த முடியல, ஹனுமான் ஜெயந்தி நடத்த முடியல. தமிழ்நாட்டிலேயே ஒரு தஞ்சாவூர் மாதிரி சின்ன சின்ன ஊர்கள்ல கூட நீங்க பாருங்க, கிராமங்கள்லாம் கூட நீங்க வரக்கூடாது, நீங்க வந்து அந்த இது கோவிலுக்கு முன்னால லவுட் ஸ்பீக்கர் வைக்க கூடாதுங்கிறதெல்லாம் பயங்கரமான. அதே மாதிரி காவல்துறையே சொல்லுது, இந்த இடத்துல லவுட் ஸ்பீக்கர், இந்த இடத்துல திருவிழா நடத்தலாம் அப்படின்னா நீங்க போயிட்டு ஜமாத் கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஒரு கேவலமான ஒரு கண்டிஷன் நம்ம வந்துட்டோம் பாருங்க. அதாவது சிறுபான்மையினர் இந்த நாட்டை விட வேற எந்த நாட்டிலையுமே இவ்வளவு சுதந்திரமா இல்லாத போது அவங்க கிட்ட போயிட்டு பெரும்பான்மையினர் நாங்க வந்து மூச்சு விடலாமா, நாங்க வந்து குளிக்கலாமா, நாங்க வந்து உணவு அருந்தலாமாங்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட போயிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா எந்த ஒரு கேவலமான கண்டிஷன். இந்த மனநிலை தான் இவங்க எல்லாருக்குமே இது ஒரு மாதிரி வியாதி, மனோவியாதி. இந்த மனோவியாதிக்கு வந்து உங்களுக்கு இதே கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் இன்னொன்னு சிரேஷ்டா பேர் மறந்துட்டேனே, சிரேஷ்டா ஜா. இந்த சிரேஷ்டா ஜா அப்படின்னு ஒரு பொண்ணு சார், சின்ன பொண்ணு. அது வந்து பயங்கரமா யூடியூப் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு என்ன பண்றது, பார்டர்ல முஸ்லிம்ஸ் தானே சார் இருப்பாங்க. பார்டருக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான் கண்ட்ரி, அதுக்கப்புறமா இது ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறமா ஈரானு,
அவங்க எல்லாருமே வந்து முஸ்லிம்கள் தானே. அப்போ பார்டர்ல நடக்கிறது வந்து முஸ்லிம், அதாவது பக்கத்து நாட்டு முஸ்லிம்காரங்க தான் வருவாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட வேண்டாமா? அதை எப்படி நீங்க இந்து முஸ்லிமா மாத்துறீங்க அப்படின்னு கேக்குறா அந்த அம்மா. ஆனா அந்த பெண்ணு. ஆனா பாருங்க, அவங்களுடைய வீடியோ, அவங்களுடைய மீடியாவுடைய தாக்கம் எவ்வளவு பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை இப்ப முடக்கினாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல சார். அந்த சைட் இன்னும் ஓப்பனா தான் இருக்கு, நான் பார்த்தேன். உடனே அதை முடக்கி இருக்கணும். ஏன்னா அது வந்து ஆன்டி இந்தியா மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்ம நாட்டு தலைமைக்கு புத்தி இல்லை, நம்ம இறையாண்மை வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேருக்கு அந்த நியூஸ் போய் சேருது. அதாவது தேசப்பற்று மிக்க சிலருடைய வீடியோவை விட இந்த மாதிரி வீடியோக்கள் தான் படும் பயங்கரமா. இதுக்குன்னு நிறைய பேர் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரியான ஒரு பத்திரிகைகள், திருமாவளவன் மாதிரியோ இல்லைன்னா உதயநிதி மாதிரியோ இந்த மாதிரி லவுடு மவுத் பீப்புள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதாவது பட்டா மவுத் அப்படிம்பாங்க, பட்டா மூ அப்படிம்பாங்க இதுல ஹிந்தில. அதாவது கிழிந்த வாய் உடையவர்கள். கிழிந்த வாயில வந்து எதுவுமே நிக்காது, எல்லாம் உடனே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கள்னாலதான் ரொம்ப இந்தியாவுக்கு வந்து அதிகமான அச்சுறுத்தல் இருக்கே தவிர பாகிஸ்தான்ல இருந்து அச்சுறுத்தல் கிடையாது. பாகிஸ்தானை மண்டியிட நீங்கள் வைக்க முடியும். ஒரே நாள்ல பாகிஸ்தான் மண்டியிட ஆரம்பிச்சிருவான். பிலாவல் பூட்டா முந்தா நாள் என்ன சொன்னாரு, இன்னைக்கு என்ன சொன்னாரு? முந்தா நாள் அவர் என்ன சொன்னாரு? சிந்து நதியில் ரத்த ஆறு ஓடும், இந்தியர்களுடைய ரத்த ஆறு ஓடும் அப்படின்னாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு? இந்தியாவுடன் போர் வைத்துக் கொள்ள நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு. ஷாபாஸ் ஷரீஃபுக்கு வந்து அண்ணன் நவாஸ் ஷரீஃப் வந்து அட்வைஸே பண்ணிவிட்டாரு. பாகிஸ்தான்ல இருக்கிற அசிம் முனீர் ஆளையே காணும், அவர் வந்து உள்ளூர்லயே இருக்காரா இல்ல ஓடி போயிட்டாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல பாகிஸ்தானை மண்டியிட வைப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இன்னைக்கு அமித்ஷாவுக்கும் யோகிக்கும் நரேந்திர மோடிக்கும் என்ன மிகப்பெரிய அச்சுறுத்தல், இந்துக்களுக்கு என்ன மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னா, வெளிநாட்டு ஊடகங்கள் கிடையாது, உள்நாட்டு ஊடகங்கள், உள்நாட்டு அரசியல் கட்சிகள், உள்நாட்டு அரசியல் தலைவர்கள், உள்நாட்டு பிரிவினைவாத சக்திகள், மதவாத சக்திகள். இன்னைக்கு பாருங்க, ஜவஹிருல்லாக்கு அந்த கேஸை இன்னும் பெண்டிங்ல வச்சிருக்கிறாங்க. அது ஏதோ ஸ்டே வந்துருச்சு அதுக்குள்ள. அந்த மாதிரியான ஒரு நீதிமன்றம். இது எல்லாமே தான் நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கே தவிர வெளிநாட்டு சக்திகள் அச்சுறுத்தல் அல்ல. இதெல்லாம் எப்படி நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் கையாள போகிறார்கள் அப்படிங்கிறது காலம் போக போகதான் தெரியும் நம்மளுக்கு. தேங்க்யூ. நிச்சயமாக எதிரிகளை விட துரோகிகளை கையாளுறதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனைய வேண்டும். நிச்சயமா அதை கையாள்வார் அப்படிங்கறத நம்ம நம்புவோம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க.